பக்கத்துல பக்கத்துல இருக்க மாதிரி. என்னடா நீ பைத்தியக்காரா, போ ஒழுங்கா கேம் விளையாடுறியா நீ எங்கேயாச்சும்? சரி விடு மச்சான். சரி நெக்ஸ்ட் பேட்டில் போடு. என்னங்க என்னங்க இதோ வரேம்மா வரேன், இதோ வரேன் இரு. குட்டி யார் குட்டி? அச்சி அச்சி குட்டியா நீங்க? அடிச்சி சரிங்க. சி முபினா நீங்க? முபி குட்டி சி செல்லம்மா. என்னடி என்ன அடக்கல்ல பையல சிரிக்கிற நீ? அடி அடி போடணும், அடி கொடுக்கணும் உனக்கு. அடி அடி தூக்குற கண்ணு அடிச்சிட்டு இருக்கியா நீ? அம்மா பக்கத்துல தானே இருக்கேன், இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஒரு தூக்கியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க இரு. ஆமா வேற வேலையே செய்ய வேண்டாம். இன்னும் சாப்பாடு செய்யல தங்கத்துக்கு. தங்கத்துக்கு சாப்பாடு செய்யணும். அம்மா சாப்பிட்டா தானே தங்கத்துக்கு சாப்பாடு தர முடியும். நீங்களும் சாப்பாடு சாப்பிடுறீங்களா? அம்மா செஞ்சு தரேன், சாப்பிடுறீங்களா? பேசுறீங்களா? இப்ப பேசணுமா? 4 மாசம் தான் ஆகுது. என் தங்கத்துக்கு 4 மாசத்துல பேசணுமா? இப்படியே பழக்கம் போட்டுக்கிட்டு இருக்கணுமோ? சரி சரி, இப்படியே பழக்கம் போட்டுக்கிட்டு இருந்தா சாப்பாடு செஞ்சு யாரு தரா? அம்மாக்கு யார் செஞ்சு தரா? நீங்க செஞ்சு தரீங்களா? வரீங்களா சமைக்க? அம்மா கூட காய்கறி கட் பண்ணி ஹெல்ப் பண்றீங்களா தங்கம்? அம்மாக்கு உதவி செய்வீங்களா தங்க குட்டி? யாரு தங்கம் இது? முபினா? முபி தங்கமா இது? என் தங்கம் அம்மாக்கு உதவி செய்ய வரீங்கடி தங்கம்? என் தங்கம் சரி, அம்மா தூக்கிட்டல. இப்ப அம்மா பக்கத்துல படுக்க வைப்பானா தங்க மாதிரி அமைதியா இருப்பீங்களா? சரியா? அழுக கூடாது. அம்மாக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. என்ன கேக்குறீங்க? ஆவுன்னுகிட்டு என்ன வேணும் தங்கத்துக்கு? அம்மாக்கு சமைக்கிற வேலை இருக்குடி தங்கம். சமைச்சு முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அம்மா அதுக்கப்புறம் உங்க கூடயே தான் இருப்பேன், உங்களை தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சரியா? சமைச்சு முடிச்சுட்டு வந்துருவேன். சாமத்து போல அமைதியா இருக்கணும். உங்ககிட்ட பேசணுமோ? பேசிக்கிட்டே இருக்கணும். வேலை இல்ல, வேற வேலை இல்லையா எனக்கு? உங்ககிட்ட பேசுறதா வேலையோ? அடி கொடுக்கணும் உங்களுக்கு 4 அடி. நல்ல ஆளுதான்ல நீ, போல எனக்கு வேலை கிடக்கு. இப்பதானமா தூக்கி வச்சிட்டு இருந்தேன், இப்படி அதுதான் எப்படி? அப்புறம் அம்மா கோவம் வந்துடும் பாத்துக்கோ. கடவுளே என்னங்க? அங்க பாரு பின்னாடி லெஃப்ட் 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 லெஃப்ட். என்னங்க? டேய் சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. சரி அழுகாதீங்க, அம்மா அப்பா கிட்ட குடுக்குறேன். அப்பா உங்களை கொஞ்ச நேரம் வச்சுப்பாங்க. சரியா? வாங்க. சரி அம்மா தூக்கிட்டு வா தங்கத்தை. என்னங்க? வேலை இருக்கு பிரியா, அப்ப வர. என்னங்க? பின்னாடியா தெரியுதா இல்லையா? கொஞ்சம் உங்க முன்னாடி நிக்கிறவள பாருங்க, அதுக்கப்புறம் போன் எல்லாம் பார்க்கலாம். சிவே இப்ப வந்தா? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிவா இப்ப வந்து நின்னால பாக்குறீங்களா? சில எதுக்கு வந்து தொலைஞ்சான்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, முக்கியமான வேலையில இருந்தேன், அத கவனிக்கல. எதுக்கு சும்மா நொய் நொயின்னு கத்திக்கிட்டே இருக்கேன்? அதுவும் காலையில 7 மணிக்கு. எங்கேயாச்சும் விளங்குமா அந்த நாளு? இப்படி கத்திக்கிட்டே இருந்தா ரொம்ப மாறிட்டு பிரியா. இப்பெல்லாம் நீ சும்மா நொய்யு நொய்னு எதையாச்சும் பழைய காலத்து கிளவி மாதிரி பஞ்சாயத்தை பாடிக்கிட்டே இருக்க. ஏன் எதுக்கு? வாழ்க்கைன்றது சந்தோஷமா வாழ்றதுக்கு. அதை விட்டுட்டு காலையிலேயே என்னங்க என்னங்க என்னங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த காட்டு குரல்ல கத்திட்டு எதுக்கு? இப்ப கத்தி என்னத்தை சாதிக்க போற? நான் மாறிட்டேனா? நானு மாறிட்டேன். ஆமா ஆமா நான் மாறிட்டேன்டா. உங்க கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க பாத்தீங்களா? இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. பேசுங்க, எவ்வளவு பேசணுமோ பேசுங்க, கேக்குறேன். எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்கு. பின்ன இருக்காது, இப்ப அப்படித்தானே இருக்கும். காட்டு குரல் மாதிரி கேக்குது உங்களுக்கு. காட்டு குரல் மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏமாத்துனீங்களே, அப்ப தெரியலையோ கத்துறா எரிச்சல் படுறா அப்படின்னு சொல்லி? சந்தோஷமா இருக்கணுமா கல்யாணம் பண்ணி வாழ்ற வாழ்க்கையே? இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பப்பா ரொம்ப சந்தோஷம். ஒரு வேலை வீட்டுக்கு போகணும்னு இல்ல, காலையில 7 மணிக்கு கத்துறாலும் தெரியுது இல்ல. காலையில எந்தி ஒரு வேலை சொல்லிய பாக்கணும்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. படுத்துக்கிட்டு எனி நேரமா போனு போனு போனு. எவன் அந்த கேம் விளையாடிக்கிட்டு இருக்கானோ அவன் நாசமா தான் போவான் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு. கொஞ்சமாச்சும் உருப்பிடுறதுக்கான வழிய பாக்குறீங்களா? இப்ப எதுக்கு காலையிலே கத்திக்கிட்டு இருக்க வந்து? கத்துறனா? சின்ன பத்த கத்துற மாதிரியா தெரியுது? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவன் இருக்கா இல்லையா? இல்ல இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். படிக்கத்தானே செஞ்சிருக்கீங்க. காலையிலேயே ஒருத்தி பேசுறா, இப்படிலாம் நடந்துக்கிறான்னு தெரியுதுல. ஏன் எனக்கு என்ன வேண்டுதலா உங்க கூட எப்ப பாரு சண்டை போடணும்னு சொல்லி ஆசையா? எல்லாரையும் எதிர்த்து வந்து உங்க கூட கல்யாணம் பண்ண பாத்தீங்களா? இப்படி தினமும் உங்க கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்படிதானே? இப்படியே படுத்துக்கிட்டே இருங்க, நல்லா இருக்கும் வாழ்க்கை, ரொம்ப அமோகமா இருக்கும். சே, உங்களை போய் கல்யாணம் பண்ண பாருங்க. என்ன சொல்லணும்? நான் கூட தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கல்யாணம் பண்ணேன். இப்ப என் வாழ்க்கை என்ன நல்லாவா இருக்கு? அத நான் சொல்லணும் உங்களை பார்த்து. நீங்க பாருங்க, உங்களால வேலைக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல இருந்து நான் செய்யற வேலை எல்லாத்தையும் நீங்க பாருங்க. அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போறேன்.
இப்ப என்ன உங்க அம்மா கிட்ட இருந்து 5000 மாசம் வாங்கி தரீங்க. அந்த 5000க்கு டபுள் மடங்கு நான் சம்பாதிச்சுட்டு வந்து தரேன். உங்களால வேலைக்கும் போக முடியாது, கம்மி சம்பளத்துக்கும் போக முடியாது. இதுதானே சொல்றீங்க? 80,000 75,000 சம்பளம் வாங்கிட்டு என்னால எப்படி 15,000 20,000 சம்பளத்துக்கு போக முடியும்ன்றதானே கேள்வி. நான் போய்க்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வேலைக்கு போறது, வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க, அது போதும். எது என்ன எது? நீங்க வேலைக்கு போகல, நான் வேலைக்கு போறேன், அவ்வளவுதான். இந்த காலத்துல ஆம்பளையும் பொம்பளையும் எல்லாம் சமம் தானே, அப்படின்னு தானே சொல்றீங்க. கல்யாணம் பண்ணிக்கும் போது நீ வேற நான் வேற இல்ல, எனக்கு பாதி நீ உனக்கு பாதி நான் அப்படின்ற டயலாக் எல்லாம் லவ் பண்ணும் போது அடிக்கிறீங்கல்ல, இவ்வளோ டயலாக். அப்பப்பா, அந்த டயலாக் எல்லாம் பேசி பேசி தானே இந்த தூரம் வரைக்கும் ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, நான் வேலைக்கு போறேன், நீங்க வீட்லயே இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வீட்டுல இருங்க, எல்லாமே பண்ணுங்க. சொல்லப்போனா சமையல் வரைக்கும் நான் காலையில பண்ணி வச்சுட்டே போறேன், சரிங்களா? குழந்தைய பாத்துக்கிட்டு வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு இருங்க. ஏய் ஆம்பளடி. ஆம்பளையா? ஆம்பளைனா ஆம்பளைனா என்ன? இப்ப என்ன காசு வேணும் அதானே? அதுக்கு தானே இவ்ளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. இப்பதான் புரியுது உன்னோட எண்ணெல்லாம் என்னன்னு சொல்லி. சி, ஒருத்தங்கிட்ட காசு இருக்கிறத வச்சுதான் அவனுக்கு மதிப்பு மரியாதையும்ன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பொண்டாட்டியே இருந்தாலும் காசை வச்சுதான் மதிப்பான்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமா நீ இப்படி நினைக்கிறது. இல்ல புரியல. காசு வச்சு மதிக்கிறேனா அப்படின்னு நான் உங்களை எடை போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்க கூட வந்திருக்க கூட மாட்டேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, என்னென்னமோ உங்களுக்கே தெரியுமே எங்க வீட்டுல என்னெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லி. ஆனா அத்தனை பேரையும் மீறி உங்களை கல்யாணம் பண்ணிருக்கேன். காசு இருந்திருந்தா வேண்டாம் போங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு. நீங்க பிள்ளைய பாத்துக்கோங்க, அது மட்டும் போதும். நான் வேலைக்கு போறேன். உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? போமாண்டால. ஆமா, 2 மணி நேரம் விடாம பேசிக்கிட்டு இருந்தவங்கிட்டதான் இப்ப 2 நிமிஷம் கூட பேச முடியல. ரொம்ப சந்தோஷம். வேலைக்கு போங்கன்னு சொல்றது அவ்வளவு பெரிய குத்தம், அப்படிதானே? ஆம்பளைன்னு சொன்னா மட்டும் போதாது, உங்களை நம்பி வந்தவளை பாத்துக்கணும். உங்களால முடியலன்னு சொல்லிட்டீங்க, நானாச்சும் அதை பண்றேன்றேன். அதுக்காச்சும் கொஞ்சமாச்சும் ஒத்துழைங்க உங்களை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு. வாய் அதிகமா பேசுற, இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன நல்லா இருக்காது? என்ன நல்லா இருக்காது? நீங்க பாருங்க, இனிமேலும் உங்க அம்மா தர 5000 6000 அதை வச்சுலாம் என்னால குடும்பம் நடத்த முடியாது. ஒரு ரூபாய் இருந்தாலும் அதை நானே சம்பாதிச்சுக்கிறேன். இல்ல அப்படின்னா நேத்து ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல, அங்க ரகு சொன்னா வேலை ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கானா, 35,000 சம்பளம். அங்க போய் ட்ரை பண்ணுங்க. 6 மாசம் கழிச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பொறுத்து இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிருக்காங்களாம். இல்லன்னா அவனே சொன்னா ஒரு வேலை ஒண்ணு ஏற்பாடு படுத்திருக்கேன்னு. நாங்க கிளம்புறேன். அதானே பார்த்தேன், காலையிலேயே என்னடா வம்பிழுத்துக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லி. அங்க சொல்லி கொடுத்து இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்க போல. அவங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன ஆளு இழுத்து இழுப்புக்கெல்லாம் ஆட முடியாது, சரியா? வேலைதான் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலை கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த வேலை கிடைச்ச உடனே நான் போயிருவேன். இதான் உங்க முடிவு, அப்படிதானே? நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க? நான் அப்படி சொல்லல, வேலை இப்போதைக்கு எதுவும் இல்ல, கிடைச்சதுக்கு அப்புறம் போறேன். வேலை இல்லன்னு நீங்களே எப்படி சொல்லுவீங்க? அத நான் சொல்றேன்ல, வேலை இருக்குன்னு. யாரோ சொல்ற வேலைக்கு என்னால போக முடியாதுமா, என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். ஓ அப்படி, சரி ஓகே. அப்ப நானும் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். அப்படின்னா இனிமே யாரும் என்ன பாத்துக்க வேண்டாம், நானே நான் பாத்துக்கிறேன். நீயும் என்ன பாத்துக்கிறதா எப்படி? ஏன் கை கால் நல்லா தானே இருக்கு, வேலைக்கு போவேன், இல்ல வேற ஏதாச்சும் தொழில் பண்ணுவேன், இல்லைன்னா பிச்சை எடுப்பேன். ஆனா இதுக்கு மேல உங்களையும் உங்க அம்மாவையும் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நானும் எல்லார்கிட்டயும் ஒருத்தர் விடாம சரி ஓகே இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மாறிடுவாருன்னு உங்களை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது எனக்கு நான் மாற மாதிரி தெரியல. வீட்டுல படுத்துக்கிட்டு உறங்கிக்கிட்டு எந்நேரமோ இதெல்லாம் நல்லதுக்கா படல. இதுக்கு மேல இது சரியா வராது. நான் என் வேலையை பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, அவ்வளவுதான். எனக்காண்டி இல்லைனாலும் என் குழந்தைக்காண்டியாச்சும் நான் உழைச்சுதான் ஆகணும். இதுக்கு மேல உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பிரோஜனமும் இல்ல. நாளைக்கே உனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா அடுத்து உங்ககிட்ட போய் நிக்க முடியாது. என் அப்பா அம்மா கிட்ட போய் நின்னாலும் அவங்களும் சொல்லிக்கிறதா செய்வாங்க, உங்க அம்மா கிட்ட போய் நின்னாலும் அவங்களும் சொல்லிக்கிறதா செய்வாங்க. எனக்கு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த பிடிக்கல, அடுத்தவங்க கிட்ட பேச்சு வாங்கவும் பிடிக்கல. அதனால என்ன நான் உயர்த்திக்கிறதுக்கு தான் பாக்கணும். இதுக்கு மேல உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரோஜனமும் இல்ல. தேடுங்க, வேலை தேடுங்க, சாகிற வரைக்கும் வேலையை தேடிக்கிட்டே இருங்க. போனை இப்படி உட்காந்து பாத்துக்கிட்டு இப்படியே கேம் விளையாடிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு அப்படியே கையில எடுத்துட்டு வந்து இந்த அப்பா 85,000 சம்பளம் அப்படின்னு கையில எடுத்துட்டு வந்து நீட்டுவாங்க. ஒரு நல்ல வேலையா கிடைக்கும். படுத்துக்கிட்டு நல்லா தேடுங்க. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு புரியல உங்களுக்கு. புரிய வைக்க முடியாது எவ்வளவு சொல்லியும். கடைசியில என்ன சொன்னீங்க? காசு ஆசைப்படுறேன்னு சொன்னீங்களே. ஆமாமா, காசுக்காண்டி தான் ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிருக்கேன். சார் பேர்ல கோடியா காசு இருக்கு பாத்தீங்களா, அதனால காசுக்கு ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மொத்தத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன். ஆனா ஒரு நிமிஷத்துல அசிங்கப்படுத்திட்டீங்களே. காசுக்காண்டி உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதே உங்க அம்மா தராங்களே 5,000 6,000 சொல்லி அந்த காசுக்கா, இல்ல இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சிங்களே ஏதாச்சும் ₹1 என்கிட்ட கொடுத்துருப்பீங்களா? சொல்லுங்க. வேண்டான்னு சொல்லியும் இந்த வீட இமெயில போட்டு எடுத்தீங்க. சரி ஓகே, எனக்காண்டி தான், புரிஞ்சுக்கிறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த இஎம்ஐ கட்டதுக்காண்டியாச்சும் கொஞ்சம் ஓடணும்ல. எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஏன் மேல பழிய தூக்கி போட வேண்டியது. படுத்துக்கோங்க. ஏன் கஷ்டப்பட போறீங்க? உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, கால் இடுப்புலாம் வலிக்கும். நீங்க படுத்துக்கோங்க, கேம் விளையாடுங்க. அங்க சுடு இங்க சுடுன்னு சொல்லுங்க. மொத்தமா என்ன தூக்கி போட்டு கொன்னுருங்க. பிள்ளை அங்க அழுதுகிட்டு இருக்கான், அவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காதுல வாங்கல. கேம் விளையாடிக்கிட்டு, கேம் தான் முக்கியம், அதுதானே இப்ப உங்களுக்கு சோறு போட போகுது. விளையாடுங்க,
நல்லா விளையாடுங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இருங்க. 4 பேர் முன்னாடி எனக்கு ரொம்ப மரியாதை கிடைக்கும். எங்க வீட்டுல என்ன அப்படி தலையில தூக்கி வச்சுதான் கொண்டாடுவாங்க. நல்ல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அதனால. ச்சே, உங்ககிட்ட எல்லாம் பேசி என்ன ஆக போகுது? நீங்களாம் புரிஞ்சுக்கவா போறீங்க? திருந்துற ஜென்மமா இருந்தா பரவாயில்ல, சொல்லலாம். மறுபடியும் இதையே தான் பண்ணுவீங்க. என்னமோ என்னமோ பண்ணிக்கிட்டு போங்க. எனக்கு என்ன, நான் வெளியே கிளம்புறேன். உங்களுக்கு வேணும்னா ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோங்க ஆர்டர் பண்ணி, இல்லைன்னா கடையில போய் வாங்கிக்கோங்க. எங்க போற? நீங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்றீங்களா? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? எங்கம்மா போறேன், உங்களுக்கு என்ன? எவ்வளவுலாம் பேச வேண்டியதோ அவ்வளவுலாம் பேச வேண்டியது. அதையும் மீறி ஒரு கேள்வி இவரை கேட்டுட்டா போதும். எங்க வீட்டுல எங்க அம்மா இப்பெல்லாம் ஒரு நாள் என்ன நடத்தினதே இல்ல, இப்பெல்லாம் பேசினதே இல்லைன்னு சொல்ல வேண்டியது. எங்க வீட்டுல மட்டும் தினம் தினம் என்ன இந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கீழே மண்ணு இருந்துச்சுன்னா கால் வைக்க விட மாட்டாங்க. அப்படிதான் தங்கத்தட்டுல வச்சு தாங்கினாங்க எங்களை. நான் மட்டும் என்ன இதுக்கேத்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கல. கஷ்டம் வந்துச்சுன்னா 2 பேரும் சேர்ந்துதான் சமாளிச்சாகணும். ஒருத்தர் மட்டும் சமாளிக்க முடியாது. உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்கோ அதை விட எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு பாக்கணுமே தவிர அதுல உட்காந்துக்க கூடாது. எவ்வளவு சொன்னாலும் உரைக்கலன்னா எதுவும் பண்ண முடியாது. என்னமோ யாரும் எப்படியும் போங்க, எனக்கு என்ன. சொல்லு மச்சான். மச்சான் வீட்லயா இருக்க? ஆமாடா வீட்டுலதான் இருக்கேன். என்னாச்சு? இந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு 5 to 10 minutesல வந்துருவேன். இப்பதான்டா சாப்பாடு ரெடி பண்றா, சாப்பிட்டுட்டு வந்துருவேன். டேய், உங்ககிட்ட ஒண்ணு கேட்டு இருந்தேன்லடா மச்சான். என்னதுடா புரியல? மச்சான் கேஷ் 5 லட்சம் கேட்டிருந்தேன்ல, ஏற்பாடு பண்றேன்னு சொன்னல மச்சான். அதுவா மச்சான்? அது அது என்னடா கையில இல்லையா? மறந்துட்டியோ? சரி விடுறா. டேய் டேய் டேய், அப்பெல்லாம் இல்ல. அனு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தானா, அதான் எடுத்துட்டு வர்றது எப்படி எடுத்துட்டு வரலாம்னு யோசிச்சேன். சரி நான் வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி மச்சான், நான் நீ ஹாஸ்பிட்டல் வந்துருவல, ஹாஸ்பிட்டல்ல வச்சு தந்துடுறேன். சரி ஓகே மச்சான், வைக்கிறேன்டா. பை. வந்துரு ஹாஸ்பிட்டலுக்கு. சரிடா. ரகு, ரகு, உங்களுக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமா? 5 லட்சம் பணம். 5 லட்சமா? எதுக்கு? ஏன், என்ன தேவை இருக்கு உங்களுக்கு? அப்படி 5 லட்சா? என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு தோசை வேணுமா இட்லி வேணுமான்னு கேட்டதுக்கு 5 லட்சம்? ஆள போங்க அப்படி. ஏய் சீரியஸா கேக்குறேன்டி. புரியல. நேத்து சொல்லிட்டு இருந்தல்ல, என்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி, அத கூட ஒரு 6 மாசத்துல திருப்பி தந்துடுறேன். திருப்பி தரீங்களா? ஏங்க, அது என்னோட பணம் இல்ல, சரியா, நம்மளோடது. திருப்பி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கு திடீர்னு? ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுதா? சே அப்படிலாம் இல்ல. ஆதி கேட்டிருந்தான், அது ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்ப கையில காசு இல்லையா, அதான் சரி அப்படின்னு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது தால் செயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. தரியா எப்படி? இல்ல எதனா தேவை இருக்கா? எனக்கு என்ன தேவை இருக்க போகுது? எனக்குலாம் எந்த தேவையும் இல்ல, தரதுல பிரச்சனை இல்ல. ஆனா ரேஷ்மாக்கா மேரேஜுக்கு நகை போடுறேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, கையில காசு இல்லைங்கிறீங்க. அப்ப வீரப்பா ஒத்துக்கிட்டு வந்துட்டீங்க. ஏன் அப்ப ஒத்துக்கிட்டீங்க? இந்த 5 லட்சத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் இல்ல, ஞாபகம் இருக்கா? அதான் யோசிக்கிறேன். நான் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறேன்? வீட்டு செலவுக்கு நீங்க காசு கொடுத்துறீங்க, எதனா தேவைனாலும் நீங்க வாங்கிட்டு வந்து தந்துறீங்க. அதனால எனக்குலாம் இந்த பிரச்சனையும் இல்ல. யோசிச்சுக்கோங்க தரதுக்கு முன்னாடி. ஆதி எனக்கு தரதெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நம்ம சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு பாத்துக்கோங்க. தப்பா எதனா சொல்லிட்டனும்? தப்பா எதுவும் இல்ல, கரெக்டா தான் பேசுற. எனக்கும் அதான் ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் வேற ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு தான் கேட்டான். இந்த 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாலி பிரிச்சு போடுவாங்களாமே, அந்த ஃபங்க்ஷன் வைக்கணும், தாலி செயின் எடுக்கணும்டா மச்சான் அப்படின்னு முன்னாடி கேட்டிருந்தான். என்கிட்ட காசு இருந்துச்சு. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் எக்யூப்மெண்ட் செலவு கொஞ்சம் போயிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணதுனால என்கிட்ட இல்ல. ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். இவன் திடீர்னு கேட்டானா, அதான். இப்ப எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் எப்படினாலும் ஒரு 15 நாள் 20 நாள் ஆயிரும். லம்பான அமௌண்ட் பத்தியா, அவன் திருப்பி தந்துருவான் எப்படியும். அதான் வெளியே வாங்குறதுக்கு பதிலா நீ இருக்கு நல்ல பாத்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். அக்கவுண்ட்ல தான் இருக்கு. செக் எழுதி கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். பேங்க்குக்கு போய் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரேஷ்மாக்கா மேரேஜ் கிட்ட நெருங்க காசு இல்லாம போயிட போகுது. எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க, பாத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு சங்கடத்துல அவர்கிட்ட மறுபடியும் எனக்கு வேணும்டா தாடா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சங்கடப்பட்டுறக்கூடாது. என்ன கேட்டுட்டு உடனே அவன் வாங்குறானேன்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிச்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. லூசே,
அது இந்த மாசம் ப்ராஃபிட் வரும், அதுல பாத்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அவன் கேட்காம தந்துருவான். நீ செக் புக் மட்டும் எடுத்துட்டு வா, சைன் பண்ணி கொடுத்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ம் சரி ஓகே. இட்லி வேணுமா தோசை வேணுமா? சாப்பிடலாம் வேண்டாம் அனு, எனக்கு பசிக்கல. ம்? என்னடி பசிக்கலன்னு சொல்றீங்க? எப்படி பசிக்காம இருக்கும்? அதெல்லாம் பசிக்கும், சாப்பிட்டு தான் போகணும். சாப்பாடு வேண்டாம் மம்மி வேண்டாம். இங்க பாருங்க, தேவையில்லாம வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். மனசுக்குள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும் வயிற்ற காயப்படக்கூடாது. நீங்க தானே சொன்னீங்க சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. காலையில சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ம் இப்ப நீங்க சாப்பிடாம போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நானும் சாப்பிடாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். டேப்லெட்டும் போட மாட்டேன், எதுவும் போட மாட்டேன், பாத்துக்கோங்க. ஏ லூசி, வெளியே நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓ அப்ப நான் சமைக்கிறது நல்லா இல்ல, அதனால வெளியே சாப்பிட்டுக்கிறேன்றீங்க அப்படிதானே? சரி சரி, உங்க விருப்பப்படி என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, போங்க. ஏ பைத்தியம், உண்மையாவே சாப்பிட தோணலடி. அது ரேஷ்மா மேரேஜுக்கும் கொஞ்சம் காசு ரெடி பண்ணணும்ல. ரெடி பண்றது பெரிய விஷயம் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் பல்கான அமௌண்ட்ன்றதுனால அதான் யோசிக்கிறேன். எனக்கு பசியே இல்ல, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு வேண்டாம். இங்க பாருங்க, 1000 கஷ்டம் வந்தாலும் நம்ம வயித்தா பட்னி போடவே கூடாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ம் சாப்பிட்டுடா இங்க இருந்து கிளம்பணும். இல்லன்னு வச்சுக்கோங்க வீடெல்லாம் முடியாது. ரேஷ்மாக்கு மேரேஜ் தானே, அதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். ஜுவல்லருக்கு அது இதுன்னு எதையாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஏனோ இப்படி கண்ட மணிக்கு காசு செலவு பண்றனே, உனக்கு வருத்தமா இல்ல? ம் என்னடா இவன் சும்மா கேக்குறவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான், அதுவும் இல்லாம அவங்க அக்காவுக்கு வேற இவ்வளவு செய்யறான் அவ்வளவு செய்யறான்னு இருக்கான். நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, நம்ம லைஃபே அவன் பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என் மேல கோபம் எதுவுமே இல்லையா? ம் சொல்லு, உண்மையை சொல்லணும், ப்ராமிஸா. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? இவ்ளோ பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன என்கிட்ட வாங்கியா பண்றீங்க? எப்படினாலும் ஹாஸ்பிட்டல் ரெவன்யூ சைட்ல மாமா கான்ட்ராக்ட் எடுக்கிற பிசினஸ் இதுல இருந்து தானே பண்ண போறீங்க. நான் சம்பாதிச்சு அதை கூட இதை கூடன்னு கேட்கல. எங்க அம்மா கிட்ட போயிட்டு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா உன் வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லல. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? என்ன டிஸ்டர்ப் பண்ணலையே, உங்களால முடியும் அப்படின்னா நீங்க பண்றீங்க, இதுல என்ன இருக்கு? ஆனா ஒண்ணு சொல்ற ரகு, உங்களால கண்டிப்பா சமாளிச்சுக்க முடியும் அப்படின்னா மட்டும் இறங்குங்க ஒரு விஷயத்துல, வாலண்டரியா இறங்கி அதுக்கப்புறம் பிரச்சனையில எடுத்துட்டு போய் முடிச்சிடாம. புரிஞ்சுச்சா உங்களுக்கு சொல்றது? சரி சாப்பிட வாங்க. வேண்டானு வாங்க. ராம், பெரியவங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? இதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்த லட்சணமா? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. என்ன என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட விசாரிக்காம நீ பாட்டுன்னு கத்திக்கிட்டு கிடக்க. இதெல்லாம் நல்லதுக்கு சொல்லிட்டேன். அவங்க நம்ம கூப்பிட்டு அதனால இங்க வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரியா. யாயா கத்துற? அமைதியா பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். இங்க பாரு, தேவையில்லாம சண்டைய போடாத சொல்லிட்டேன். யார் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் நல்லாவே இல்ல. அமைதியா இரியா கொஞ்சம். எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். புரிஞ்சுச்சா உனக்கு? ஓ அப்ப நீங்க தான் கேட்டீங்களாமா, மாப்பிளைக்கு 20 பவுன் நகை போட்டாதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி? சொல்லுங்கம்மா, 20 பவுன் போட்டே ஆகணும் நிச்சயதார்த்தத்துல அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொன்னதா? உங்ககிட்ட பேசிக்கலாம்னு சொல்றீங்க, நீங்க கேட்டீங்களா? அத மட்டும் சொல்லுங்க. நீங்க கேட்டிருந்தா உங்க கூட பேசிக்கலாம். ஷார் கேட்டாங்களோ அப்ப அவங்க கிட்டதான் பேச முடியும். உங்களுக்கு இந்த விஷயத்துல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் பேச நினைக்கிறது இந்த உட்காந்துகிட்டு இருக்கானுங்களே 2 பேரு, அவங்க கிட்டதான். ஏய் என்ன அவங்கள உன்னோட என்ன நாய்க்குட்டியா? நீ வானா வருதுக்கும் போனா போறதுக்கும். இங்க பாரு, நாங்க உன் சித்தப்பா சரியா? நீ எனக்கு பையன் வயசாகுது. அவங்கள இங்க பாரு, எவ சொல்லி கொடுத்தான்னு எல்லாமே எங்களுக்கும் தெரியதான் செய்யும். இப்ப அப்படித்தாப்பா இருக்கும். சொல்லி கொடுக்க இங்க வந்து குதிக்க தோணும். ஆனா நல்லது இது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் நாங்க சொல்றதை யோசிச்சு பேசணும். நாங்க கேட்டோமா 20 பொண்ணாங்க, நீ பாத்தியா? அங்க இருந்து நீ பாத்தியா? இல்ல சொல்லி கொடுத்த அனுப்புனாலே அவ பார்த்தாலாமா நாங்க கேட்டதுன்னு சொல்லி? சின்ன நடந்துச்சுன்னு கொஞ்சமாச்சும் கேட்டு பேசணும் மரியாதையோட. நீ வானா வருதுக்கும் போனா போறதுக்கும் உன் வீட்டு நாய்க்குட்டி இல்ல நாங்க சரியா? உன்னை விட அந்தஸ்துலயும் கௌரவத்திலயும் ஒசந்து இருக்கிறவங்க. நீ வேணாம், எதுக்காண்டியாச்சும் அவங்க காலை பிடிச்சுக்கிட்டு இருக்கலாம். எங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல, எங்களுக்கு தேவையும் இல்ல. நான் காலை பிடிக்கிறேன் கைய பிடிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட கேட்டேனா 20 பவுன் நகை வாங்கி கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு வேணும், எனக்கு போட்டுக்க ஆசையா இருக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? எனக்கு அள்ளி பேச நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமையில போயிட்டு அங்க பேசுனீங்க? என்ன உரிமையா? ஹாஸ்பிட்டலுக்கு பணம் வாங்கினியே, அப்ப எந்த உரிமையில வாங்கிக்கிறேன்னு சொன்ன? டேய் சாய மூடு. ஆனா அவன் எவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க என்னன்னா சின்ன அமைதியா இருக்க சொல்றீங்க?
சின்ன பாருங்க, சின்ன பேசினா கூட அமைதியா இருப்பேன். உங்களை பேசினா நான் அமைதியா பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இவனை காண்டி ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன், மண்ணாங்கட்டி எடுத்து தரேன்னு சொல்லிட்டு நீங்க ஏன்னா இவ்வளவு பண்ணணும்? நம்ம அண்ணனுக்கு கண்டி பொறுத்து போய் தான் ஆகணும். வெளியே போ. அண்ணன் என்னையா? அது இவனுக்காண்டி கொஞ்சம் கூட உங்களை மதிக்காத இவனுக்காண்டி வெளியே போ. அவன் தான் சொல்றது கேட்க மாட்டான், நீயும் கேட்க மாட்டியா? போன்னு சொன்னேன். ரொம்ப நல்ல பிள்ளைய வளர்த்திருக்கீங்க மைனி. எங்க அண்ணன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. கூட பிறந்தவனுங்களை இப்படி கேவலப்படுத்துற அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம உங்க மொவன் எவ்வளோ ஒருத்தி கொஞ்ச நாள் தான் பழக்கம். அவ சொல்லி கொடுத்ததுக்கு இங்க வந்து குதிக்காம பாத்தீங்களா? கடைசி காலத்துல உங்களை விரட்டி விடுறதுக்கு கூட இவன் தயங்க மாட்டான். பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான்பா, மன்னிச்சுக்கோ. ஐயோ தம்பி, இல்ல மணி, மன்னிப்பு கேட்கணும். அவன் சின்ன பையன், அவன் கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்கறன்னு இருக்க. ஷாரு, சிவனா சின்ன பையன், எல்லாம் தெளிவா யோசிச்சுதானே பேசுறான். ஒரு நிமிஷத்துல நாங்க யாருன்னு கேக்குறானே. அப்புறம் இன்னொன்னு மைனி, குதிக்குதுன்னு குதிக்கிறானே, நாங்க ஒண்ணு எங்க தேவைக்காண்டி பணம் தாங்கன்னு கேட்கல அந்த இடத்துல. அதே மாதிரி நகை தந்தாதான் கல்யாணம் நடக்கும்னு நாங்க சொல்லவே இல்லை. அந்த பொண்ணோட அப்பாவாதான் வந்து கேட்டாரு, உங்களுக்கு வேற ஏதாச்சும் சாங்கியம் சம்பிரதாயம் எதுனா இருந்தா சொல்லிருங்க, ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே தெரியாது அப்படின்னு. நம்ம 11 பவுன்ல பொண்ணுக்கு தாலி செயின் போடுவோம், நம்ம குடும்பத்தோட வழக்கம் தானே, உங்களுக்கு தெரியுமே. நான் சொல்லிதான் தெரியணுமா என்ன உங்களுக்கு? அதை அந்த பொது சபையில வச்சு அவன் சொன்னான். அதே மாதிரி 20 பவுன் நகை மச்சான் சார்பில இருந்து மாப்பிளைக்கு பண்ணணும், அதையும் நாங்க பொது சபையில இருந்து வச்சு சொன்னோம். இது எங்க குடுக்கல் வாங்கல்னு இருக்கு. 11 பவுன் நாம போடுறோம், அவங்க 20 பவுன் போடுறாங்க, அவ்வளவுதான். பெத்த பொண்ணு கண்டி ஒரு 8 பவுன் சேர்த்து போறதுக்கு துப்பு இல்லாத குடும்பமா நாங்க ஒண்ணும் இல்ல, நாங்க அதெல்லாம் தாராளமா பண்ணுவோம்னு சொல்லி திடீர்னு முறைச்சு ஒருத்தன் கத்துனான். சரிப்பா நீ பண்றதுதான் பண்ணு அப்படின்னு நாங்க சொன்னோம், அவ்வளவுதான். நீ பண்ணிதான் ஆகணும்னு நாங்க எந்த கட்டாயமும் படுத்தல. எங்களுக்கு இது நல்லாவே தெரியும், பின்னாடியே தூண்டி விட்டு இங்க வந்து கத்துவானே. சபையில வச்சு அதையும் சொல்லதான் செஞ்சோம். இந்த மாதிரி ராம்குமார் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் பிரச்சனை பண்றதுலாம் நல்லா இருக்காது, உங்களால பண்ண முடியும்னா தெளிவா சொல்லிருங்க, இல்லன்னா வேண்டாம் அப்படின்னு பேசும்போது அந்த பையனா தான் சொன்னான், நாங்க அதெல்லாம் பண்ணிடுவோம், அந்த அளவுக்கு நாங்க காசு பண்ண இல்லாதவங்க இல்ல அப்படின்னு. சரி பாப்பா பண்ணுன்னு சொன்னோம். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க மைனி, சொல்லுங்க. ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டாங்க, ஆமா இந்த மாதிரி சம்பிரதாயம் இருக்குன்னு நாங்க சொன்னோம், அவன் நாங்க செய்யறோம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. சரிங்களா? இது ஊதி பெருசாக்க வேண்டாம்னு உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. வந்தவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்க, வந்து சேர்றோம். இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம். தம்பி ரொம்ப நன்றி, நீங்க கொடுத்த மரியாதைக்கு. போதும், எதுவும் பேசாதீங்க. உனக்கு வர வர வாய் துடுக்கா இருக்கு ராம். வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் பேசுவாங்களா? கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிக்கிட்டு இருக்கா. அவர் என்ன நினைப்பாரு? அவரை போயிட்டு கூட்டிட்டு வரும்போது சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன், உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி எந்த காரியமும் நடக்காதுன்னு சொல்லி. ரொம்ப மரியாதை கொடுக்கற. இங்க பாரு, வர்றதுக்கு முன்னாடி இப்படி தூக்கி வச்சு ஆடணும்னு எந்த அவசியமும் இல்ல ராம். ரேஸ்மா மேல எனக்கும் எந்த வருத்தமும் இல்ல. நான் வருத்தப்படுற மாதிரி நீயே பண்ணிடாத, புரியும் நினைக்கிறேன். ரொம்ப பண்ணாத ராம். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பையனுக்கு வாய் ரொம்ப துடுக்காதான் இருக்கு. அவனாதானே தான் அக்காக்கு பண்றேன்னு சொல்லியிருக்கான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல அவளுக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு எதனா பிரச்சனைனா போயிட்டு அவங்க தம்பி கிட்ட கேட்க சொல்லி, அதை விட்டுட்டு தேவையில்லாம உன்கிட்ட சொல்லி இங்க வீட்டுல பிரச்சனை பண்ற வேலை வேண்டாம். அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே. இது நல்லதுக்கு இல்ல. ஒண்ணுக்கு 2 வாட்டி யோசிச்சு முடிவெடுக்கணும் எது பேசுறதா இருந்தோம் பெரியவங்க கிட்ட. அவங்க அப்படி இப்படின்னு பேசதான் செய்யறாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க தெளிவா சபையில வச்சு சொல்லிருக்காங்களா, இது எங்க சாங்கியம்னு சொல்லி. செய்யறன்னு ஒத்துக்கிட்டது அவங்க வீடு, அப்ப அவங்கதான் பொறுப்பு எடுத்துக்கணும். தேவையில்லாம பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, சத்தியமா சொல்றேன், உன் அம்மா உன் கூட இருக்க மாட்டா. புரிஞ்சுதான் பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களே தெரிய மாட்டேங்குது.